அந்த அவங்க ஈமான் அண்ணாச்சி. ஒரு ஊரில் ஒரு கழுதையும் ஒரு நாயும் ஃப்ரெண்டாக இருந்துச்சான். அப்பப்போ சந்தித்து இந்த கழுதையும் நாயும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கழுதை ஓன்னு அழுதுருக்கு. உடனே நாய் கேட்டிருக்கு, ஏன் நண்பா அழுகிறாய் அப்படின்னோடனே, இல்லை என் முதலாளி என்னை வந்து ஓட விட்டு மிதிக்காம்பா அப்படின்னு சொல்லி அந்த கழுதை ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு. அப்போ நாய் கேட்டுச்சான், ஏன்டா அவன் தான் அடிக்கான்னு தெரியுதுல்ல, அப்போ எங்கேயாவது சொல்லாமல் கொள்ளாமல் ஓட வேண்டியதானே அப்படின்னு அந்த கழுதை சொன்ன பதிலை கேட்டு அந்த நாய் அதிர்ச்சி ஆயிட்டான். அப்படி என்ன அந்த கழுதை சொல்லிச்சு அப்படின்னு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. அந்த கழுதை சொல்லிச்சான், இல்லை என் ஓனருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கா, அவள் சரியாக படிக்க மாட்டேங்கிறா. அப்போது நேற்று வந்து அந்த பொண்ணை பார்த்து எங்கள் ஓனர் திட்டினாரு, இப்படியே நீ ஒழுங்காக படிக்கலைன்னா உன்னை நான் ஒரு கழுதைக்கு தான் கட்டி வைப்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த நம்பிக்கையில் தான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கழுதை அழுதுட்டே சொல்லிட்டான். அதான் கழுதையேன்னு சொல்லி நாய் திரும்பி பார்க்காம ஓடிடுச்சான். என்னடா கதை புதுசாக இருக்குன்னு பார்க்கலாம். இதே மாதிரி புதுசாக கதை சொல்லக்கூடிய 4 குட்டீஸுங்க வந்திருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு என்ன பேசுறாங்கன்னு கேட்போமா? இருங்க, கூப்பிட்டு வந்துடுறேன். ஹலோ குட்டீஸ். வணக்கம். இருங்க சிரிச்சு முடிச்சு சொல்லுவாப்ல. முதல் முறையா ஒரு பெரிய மனுஷன் உன் முன்னால வந்து வணக்கம்னு சொன்னா நீ என்ன பண்ணணும்? நீ என்னமோ எறும்பு அக்குளுக்குள்ள நுழைஞ்ச மாதிரியே சிரிச்சுக்கிட்டு இருக்கிய. நான் என்ன பண்ணட்டும்? ஒரு வணக்கம் சொன்னா பதில் வணக்கம் சொல்லணும்ல. வணக்கம். ஏன்னா முதல்ல வணக்கம் ரொம்ப சலிப்பா ஆரம்பிக்குது. வணக்கம்ப்பா போப்பா அப்படின்ற மாதிரியே சொல்றியா? என்னமா உன் பேர் என்னப்பா? கனிஷ்காப்பாவா? கனிஷ்காவா? பழம் கிடையாதா? இல்லையா? என்னப்பா இந்த கனிஷ்கானா என்ன அர்த்தம்? அது பேர்தாப்பா. இதுக்கு அர்த்தமே கிடையாதாப்பா? அர்த்தமே இல்லையே. ஏன்பா? என் பேருக்கு ஒண்ணுமே அர்த்தமே வைக்கல. எதுக்கு இந்த பேர் உனக்கு வச்சாங்க? இந்த பேர் யாருக்குமே வைக்கல, அதனால வச்சாங்க. ஒன்ன மாதிரியே பக்கத்துல அந்த பாப்பாட்ட பேர் என்ன நீங்க? உன் பேர் என்ன? தனுஷ்ரா. இந்த மாதிரி இந்தியாவிலே எங்கேயுமே பேர் கிடையாது தெரியுமா உனக்கு? பாப்பா உன் பேர் என்னடா? உன் பேர் என்ன? தபஸ்யா. யாரு? தபஸ்யா. உலகத்துல இந்த மாதிரி பேர் கிடையாது. உன் பேர் என்னடா? விஷால் பிரபு. இது இந்த பக்கம் வீட்டுக்காருக்கு இருக்கு, இந்த பக்கம் வீட்டுக்காருக்கு இருக்கு. இந்த பேர் என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே பேர் உன் பேர் மட்டும் தான். சரி பாப்பா, உங்க அப்பா பேர் என்ன? சரவணா. சரவணாவா? சரவணா என்ன வேலை பார்க்கறமா? ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாங்க. எங்க கதை ஒரு கோழி குழம்பு இட்லி கடை நாங்க வச்சிருக்கோம். கோழி குழம்பு இட்லி கடையா? என்ன இட்லி கடை பா. உங்க அப்பா ஐடி கம்பெனி வச்சிருக்காரா, ஹோட்டல் வச்சிருக்காரா? எங்க அப்பா ஹோட்டல்ல வந்து சம்பாதிப்பாரு. ஐடி கம்பெனில கொண்டு விட்டுருவாரா? அங்க போய் நான் வேலை பார்ப்பேன்பா. நீ இடையில ஏதாவது ஐயா மரியாதை குறைவா ஏதாவது பேசுனியா மணி? இல்லப்பா. இல்ல. வணக்கம். வணக்கம். உன் பேர் என்ன? என் பேர் தனுஷ்ரா. யாரா? அட தனுஷ்ரா புரியலையா? புரியமா? புரியவே சொல்லட்டுமா? சொல்லு. தனுஷ்ரா. மரியாதை இல்லாம பேசாதன்னு சொல்லியிருக்கலாமா? ஆனா புரியற மாதிரி இப்படித்தான் பேசணும். சரி, உன் கையில விழுந்து கேட்கேன், உன் பேருக்கு என்ன அர்த்தம்? என் பேர் தமிழ்ல தனுஷ்ரா, இங்கிலீஷ்ல சிண்டர்லா பார்பி கேல். இது நல்லா இருக்கே இங்கிலீஷ்ல. என்ன பேருமா? சிண்டர்லா பார்பி கேல். கை தட்டுங்க ஒரு வாட்டி பாப்பாக்கு. பாக்குறதுக்கு பொம்மை மாதிரியே இருக்க பாப்பா நீ. இல்ல நிஜமான பொம்மை மாதிரியே இருக்க நீ. அதான் சொல்றேன், நான் நிஜமா பொம்மையா இருக்கல, சும்மா பொம்மையா இருக்கணும். ஏய் எந்த ஊரு நீ? நான் உடுமலைப்பேட்டை. இல்ல ஒரு சொந்தூர் எது? சொந்தூர் திருப்பூர். சொந்தூர் திருப்பூர் இருக்கிற ஊரு உடுமலைப்பேட்டை. யாருக்கு நீங்க உடுமலைப்பேட்டிங்களா? உடுமலைப்பேட்டிங்களா? உடுமலைப்பேட்டை. யாருங்க அங்க மழை தண்ணிலாம் எப்படி இருக்குது? விவசாயம் நடக்குதுங்களா? ஆனா ஆத்துல தண்ணி போதா, ஊத்துல தண்ணி சுரக்குதா? ஊத்துல தண்ணி தளங்கல, அது மட்டும் சுரங்கல. மழை வருதா? மழை ஐஸ் கட்டியா வருது. ஐஸ் கட்டி மழை பெஞ்சது உங்க ஊர்ல? அந்த ஐஸை எடுத்து இப்படி கூல் ட்ரிங்க்ஸ்ல போட்டு குடிக்கலாமா?
ஐயோ குளிக்கூடாது, அப்ப காய்ச்சல் வந்துடும். காய்ச்சல் வந்துருமா? யாருமா சொன்னது? நானே டவுட் வந்து கவனிச்சுக்கிட்டேன். நானே டவுட் வந்து கவனிச்சிருக்கேன்யா. எல்லாம் சொல்லுமா. உங்க பேர் என்னம்மா? தபஸ்யா. தபஸ்யா அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு சொல்லியிருக்காங்களா? தெரியல. யார்கிட்ட கேட்கலாம்? உங்க வீட்டில் யார் பயங்கர பிரில்லியன்ட்? அம்மா. அம்மா தானே? அப்பா? அப்பா பிரில்லியன்ட் இல்ல. இல்ல, கொஞ்சம் ஸ்மார்ட்டாங்க. உங்க அம்மாட்ட கேளு. அம்மா தபஸ்யா அப்படின்னா என்னம்மான்னு கேளு. அம்மா தபஸ்யானா என்னது? தபஸ்யானா மெடிடேஷன். தபஸ் அப்படிங்கிற அர்த்தம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன தம்பி? விஷால் பிரபு. விஷால் பிரபுவா? இப்போ நீ விஷால் மாதிரி இருக்கியா பிரபு மாதிரி இருக்கியா? விஷால். விஷால் மாதிரி இருக்கியா? ஏன் பிரபு மாதிரி இல்லையா? எனக்கு என்ன வயசு இருக்கும் பாப்பா, நீ சொல்ல பாப்போம். எனக்கு தெரியலையேப்பா. இப்போ உனக்கு வயசு என்னப்பா? 4 age. உனக்கு 4. எனக்கு என்ன இருக்கும்? ஒரு 7 அல்லது ஒரு 8 அந்த ரேஞ்ச் இருக்குமா? உங்களுக்கு 8 இருக்கும், எங்க அப்பாக்கு 7 இருக்கும். உங்க அம்மாவுக்கு? எங்க அம்மாக்கு தெரியலப்பா. ஏய், உங்க அம்மாவுக்கு என்ன வயசு இருக்குன்னு நம்ம பாப்பாட்ட கேட்போம். அங்கே கை தூக்குங்க நீங்க. அவங்களுக்கு என்னம்மா வயசு இருக்கும்? எனக்கு என் பேரையே தெரியாது. எனக்கு என் வயசே தெரியாதையா? ஏன் ஊர்ல இருக்க வயசை பூரா வந்து கேட்க? பாப்பா உனக்கு வயசு என்னம்மா? 5. உனக்கு 5. இவனுக்கு என்ன வயசுமா இருக்கும்? ஒரு 6 இருக்கும். 6 இருக்குமா? உனக்கு வயசு என்னடா? 6. கரெக்டா சொல்ல, கைத்தை எடுக்க கூடாது. இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால் நம்ம பாப்பாவுக்கு எல்லாருடைய வயதும் தெரிந்திருக்கிறது. இப்ப கூட என் வயசு சொல்லுவா பாருங்க. என் வயசு என்னம்மா? 36. கொஞ்சம் குறைக்க முடியுமா? நான் வேற 20 24 சொல்லி தலையாமா வெளியே. நீ வரல பட்டக்குன்னு 36 போட்டியே. 36 எல்லாரும் சிரிக்கிறாங்க. கொஞ்சம் வயசை குறைச்சு சொல்ல. இப்ப பாருங்களேன். 34. இன்னும் கொஞ்சம் குறைக்க முடியுமா? 33. இன்னும் கொஞ்சம் 30க்கு கீழே. 32. 30க்கு கீழே வாமா. 20. உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாங்க? பிரிண்டிங் வச்சிருக்காங்க. பிரிண்டிங் வச்சிருக்காரா? என்ன பிரிண்டிங் பண்றாரு? இந்த 500 தாள் 1000 தாள்ல உங்க பிரிண்டிங் பிரஸ்ல தான் அடிக்காங்களா? நோ 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 நோ. உங்க அப்பா பேர் என்னம்மா? செந்தில். செந்தில் பிரபு. செந்தில் பிரபு. நீ விஷால் பிரபு. உங்க அம்மா பேரு? புங்கழி. அடடா, அழகான தமிழ் பிராஜா. கைத்தட்டுக்கு ஒரு வாட்டி குடும்பத்துக்கு. உங்க அப்பா என்ன வேலை பார்க்கறாரு? அப்பாவா? ஆபீஸ்ல ம். லெக்சரரா பசங்களுக்கு பாடம் நடத்துறாரு. ஆபீஸ்ல லெக்சரர் பசங்களுக்கு பாடம் நடத்துறாரா? ஆபீஸ்ல லெக்சரரா இல்ல ஸ்கூல்ல லெக்சரரா இல்ல காலேஜ்ல லெக்சரரா இருக்காரா? காலேஜ். காலேஜ்லயா? அதானே கேட்டேன். உங்களும் சொன்னீங்கல்ல, அவங்க என்ன வேலை பார்க்கறாங்க? அவங்க ஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சர் வேலை பார்க்கறாங்க. ஓ, இவங்க ப்ரொஃபசர், அவங்க ஸ்கூல் டீச்சரா? அப்ப 2 பேருமே காலையில 9 மணிக்குள்ள வீட்டை இடத்த கிளம்பி ஓடிடுவாங்களே. உங்களுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்றது யாரு? லீவு. உங்களுக்குள்ள லீவா? உங்க சித்தப்பா என்ன வேலை பார்க்கறாப்ல? டேயா? ஏயா? யார? ஏம்மா, ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த? எதுவுமே படிக்காம இருக்கிறவனை என்ன செய்யறாடா? என்னையா செய்ய முடியும்? குழந்தைகள் ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துடுமா? மால் பிரேக். நீ நல்லா ரெஸ்ட் எடுமா, முடிஞ்சா நல்லா தூங்குமா. ஆமாம், நான் வேணா டிஃபன் அரேஞ்ச் பண்ணி அனுப்புகிறேன். சாப்பிட்டு காலையில் இருந்து குடும்பத்தோட குளிச்சு முடிச்சு கிளம்புங்க, சரியா? அண்ணாச்சி தாத்தா இங்க வந்து கொஞ்சம் நிக்கிறீங்களா? நான் அண்ணாச்சி தாத்தா சொல்ல மாட்டேன். அண்ணாச்சி மாமா இங்க வா. எனக்கு கொஞ்சம் தலை லேசா கிருங்குது.
ஆமா, அந்த பாப்பாட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துட்டா பாப்பா. வா போங்கப்பா, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிருங்கப்பா. வணக்கம். 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 ஐயா வந்து சொல்லிட்டு இருக்காதீங்க. வணக்கம் 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 வணக்கம். எத்தனை வாட்டிடா உனக்கு வணக்கம் சொல்றது? ஒரு வாட்டி சொன்னா கேட்டு போக மாட்டேன். உனது தாயாரின் பேர் என்ன? தாயாரா? தாயாரா அப்படின்னா யாரு? தகப்பனாரின் பேர் என்ன? தபக்கா அப்பா. தவக்கலையின் பேர் அப்பா. தவக்கலையா? தவக்கலை கிடையாதுமா, தகப்பனார். தபக்கானார். தபக்கனார் கிடையாதுமா, அது கிணத்துக்குள்ள தபக்குடின்னு குடிக்கிறது. அதை கேட்கல, தகப்பனார். தகப்பனார். தொப்புக்கிட்டாரா? நீங்க சொன்னதான் சொல்ற வாசுகோங்க. பாப்பா, நம்ம எல்லாம் தமிழ்நாட்டில் தானே இருக்கோம். ஆமா, தமிழ்ல தானே பேசுறோம். அப்புறம் எதுக்கு பாப்பா இங்கிலீஷ் பேசுறோம் நம்ம இடையில? ஏன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறது பிடிக்கும், அதனால தான் இங்கிலீஷ் பேசுறோம். இங்கிலீஷ் பேசினா பிடிக்குமா? தட்டுங்க, அப்புறம் என்ன வந்துட்டு விடுறது? நீ படிச்சு என்ன வேலைக்கு போற அதையா சொல்ல? டாக்டருக்கு. நீ டாக்டரா? உங்க அப்பா மாதிரி ஐடி கம்பெனில போய் வேலைலாம் நான் ஒன்றும் ஐடி கம்பெனில போய் பார்க்கலப்பா, என்ன தயவு செஞ்சு விட்டுட்டுப்பா. பாப்பா, எவ்வளவோ வேலைகள் இருக்கு, நீ ஏன் கரெக்டா டாக்டர் ஆகணும்னு மட்டும் ஆசைப்படுறீங்களா? எதுக்கு? எங்க அப்பா மாதிரி புத்திசாலியா அப்ப நாங்க யாரு? உங்க அப்பா புத்திசாலினா நான் யாரு? சம்பாதிச்சிட்டு. ஹலோ, பேச்ச மாத்தப்படாது. உங்க அப்பா புத்திசாலி, நான் யாரு? நீங்கன்னா என்னாச்சு? அப்புறம் என்ன புத்திசாலியா நீங்க? நான் புத்திசாலி கிடையாதா? இப்ப என்ன காசை இப்ப வச்சுக்கீங்களா கையில? காசை சம்பாதிச்சிட்டு இருக்கிற மாதிரியே அப்படியே என்னமோ ஒரு சீன் போடுறீங்க. சரி, சீனம். நீங்களாம் சீன் போட்டா படத்துல நடிக்கவில்லைல உங்களை. நான் ஒன்னு சொல்லிட்டா, டிவில நான் ஒன்னு பாக்குறேன். நீ விளம்பரத்துல வர்றீங்களா? நான் பார்த்தேன். என்ன சொன்னேன் வந்து? மேல் வீட்ல இருக்குது, கீழ் வீட்ல இருக்குது, ஃபேமிலி வீட்ல இருக்குது, பேச்சுலர் வீட்ல இருக்குது. உங்க அப்பாவுக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கம்மா? இருங்க, யோசிச்சு சொல்லட்டும். என்ன சொல்ல இருக்காங்க? எத்தனை? 100. சரி, உங்க வீட்ல யாருக்குமா பயங்கரமா கோபம் வரும்? சத்தமா பேசாதீங்க. உங்க வீட்ல யாருக்கு கோபம் வரும்? எங்க அம்மாக்கு. அது எல்லாரும் வீட்ல அம்மாவுக்கு கோபம் வரும். அவங்க அம்மாவுக்கு கோபம் வந்துச்சுன்னா பூரி உருட்டுவாங்களா, பூரி கட்டை அது பறக்கும். இவங்க அம்மாவுக்கு கோபம் வந்தா சோத்து கரண்டி பறக்கும். அவங்க அம்மாவுக்கு கோபம் வந்துச்சுன்னா அண்டாவே பறக்கும். உங்க அம்மாவுக்கு கோபம் வந்தா என்ன பறக்கும்? சப்பாத்தி தான் பறக்கும். உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்கம்மா? உங்க அப்பா, உங்க அம்மா, அக்கா. உங்க 2 பேர்ல யாரு பயங்கர பிரில்லியன்ட்? யாரு? நீ தான் புத்திசாலியா? இப்ப கண்டுபிடிச்சிருவோம். காந்தியடிகள் அப்படின்னா யாரு? சொல்லு பாப்போம். நம்ம காந்தி தாத்தா. ஆமா, காந்தி தாத்தானா யாரு? அவரு நம்ம நாட்டை காப்பாத்தினாரு. யாருகிட்ட இருந்து நமக்கு நாட்டை காப்பாத்தினாருமா? கெட்டவங்க கிட்ட இருந்து. கெட்டவங்க யாரு? உங்க அக்காட்ட கேப்பமா. காந்தியடிகள்னா யாருமா? நம்ம நாட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, அதுக்கு வந்து வெள்ளைக்காரங்க கூட சண்டை போட்டாரு. வெரி குட். வெள்ளைக்காரங்க கூட சண்டை போட்டாரு? எப்படி சண்டை போட்டாரு? குச்சால சண்டை போட்டாரு. அந்த கையில ஒரு குச்சி வச்சிருந்தாரு, அதை வச்சு சண்டை போட்டாரு. அடி தாங்க முடியாது, வெள்ளைக்காரன் பூரா ஓட்டனா? பாருங்களே, கிடைச்சது இந்தியாவுக்கு இப்படி தாயா சுதந்திரம் கிடைச்சிருக்கு. என்னமா? 2 வீலர் இருக்கு. 2 வீலர். இந்த 2 வீலர்ல எத்தனை பேர் போலாம் பாப்பா? ஒரு 3 பேர் போலாம். நான் சொல்லட்டுமா? ஒரே நேரத்துல 8 பேர் போலாம். 8 பேருமா? 8 பேர் போனா ரோட்ல அப்படியே டொப்புடு விழுந்துருவாங்க. சரி, ஒரு 2 வீலர்ல எத்தனை பேர் போலாம்? உங்க அப்பாட்ட கேக்குறியா? அப்பா, 2 வீலர்ல போலாம். எத்தனை பேர் போலாம்? 2 பேர் போலாம். என்ன சொல்ற? 2 பேர் போலாம். அப்ப நீ எத்தனை பேர் சொன்ன? 3 பேரா? ஆமா, 2 பேர் போணுமா 3 பேர் போணுமா? இப்ப யார் சொன்னது கரெக்ட்? உங்க அப்பா சொன்னது கரெக்டா, நீ சொன்னது கரெக்டா? எங்க அப்பா சொன்னதா கரெக்ட், நான் சொல்ல தப்பு. தப்புன்னு ஒத்துக்கிட்டாயா? குழந்தைகள் ரொம்ப கலகலப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கலகலப்பான பேச்சை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கணுமா? ஸ்மால் பிரேக். இப்ப பாப்பா
அப்பா கிட்ட ஒரு 5 வார்த்தை வந்து ஆங்கிலத்தில் கேட்டு அதை தமிழில் சொல்ல போகிறப்ப இப்போ சரியா சொல்லட்டுமா? ஸ்பூன் தமிழ்ல வந்து ஃபோர்க்குன்னு சொல்லணும். பஸ்ஸுன்னு சொல்கிறாங்களாம்மா. இந்த பஸ்ஸை நம்ம தமிழில் எப்படி சொல்லணும்? வண்டின்னு சொல்லணும். வண்டின்னு சொல்லிடுமா? கையை தட்டிடுங்க. கார் அப்படி சொல்கிறாங்கல்ல, அந்த காரை நம்ம தமிழில் எப்படி சொல்லணும்? எல்லாத்துக்கும் வண்டிதான். எல்லாத்துக்கும் வண்டிதாவே. ஸ்கூல்னு சொல்கிறாங்கல்ல, இதை நம்ம தமிழில் என்ன சொல்லணும்? எனக்கு அது தெரியாது. தெரியாதுன்னு சொல்லிடுமா? இல்ல, ஸ்கூல் பேர் தெரியாதுன்னு சொல்ல. நான் வந்து எனக்கு ஸ்கூல் தமிழ்ல தெரியாதுன்னு சொல்றேன் நான். என்ன ஒரு பிரில்லியன். உங்க வீட்டில் எப்படி பாப்பா சண்டை யார் ஆரம்பிக்கிறா? எனக்கு அம்மா வந்து ஏதாவது கிளாஸ் உடைச்சேன்னா என்ன அடிக்கும். நான் ஏதாவது கண்ணாடி உனக்கு கிளாஸ் உங்க அம்மாவுக்குள்ள சண்டையை நான் கேட்கவே இல்லைம்மா. இதோ கருப்பு சட்டை போட்டு அணிந்திருக்கிறாரே, அதோ அவரை தயவு செஞ்சு சரவணா கூப்பிடுங்க. இல்ல அப்பா, உங்க அப்பா என்ன பண்றாரு கேளுங்க தயவு செய்து. நான் தெரியாம கேட்டேன், மன்னிச்சுக்கம்மா. சரி, தனுஷ்ராங்கிற படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்கா அது சொல்லு. அது நான் தான். நீ தானே அது? சரி, உன் பேருக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? நான் சொல்லட்டுமா? கருப்பட்டின்னு அர்த்தம். நான் கருப்பாவா இருக்கறேன். சரி, சோப்பு கட்டி அப்படி சொல்லுமா? ஐயோ, சோப்பு கட்டி. நான் என்ன சோப்பா? நீ சோப்பா தானே இருக்க? என்னை தேய்க்கறாங்களா? ஏன்டா மூளை கட்டவன நீ? இது என்ன போய் சோப்பு கட்டிங்க என்னை போட்டு எல்லாரும் தேய்க்கிறாங்களா? சரி, உங்க வீட்டுக்கு நான் வரேம்மா. உடுமலைப்பேட்டைக்கு உங்க வீட்டுக்கு வரேன். எனக்கு நீ என்ன தருவே? பிஸ்கட் 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 பிஸ்கட். ஏய், சோறு பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னா குளுகுளுன்னு இருக்கும். குளுகுளுன்னு இருக்குமா? எனக்கு சோறு இருந்தா தான் நான் சாப்பிடுவேன். பிஸ்கட்லாம் நான் சாப்பிட மாட்டேன். சோறு தருவியா? சோறே வாங்கலாம். சோறே பொங்க மாட்டீங்களா? நிறைய செய்வோம். ஆனா போடுறதுக்கு கொஞ்சம் தான் போடுவோம். சோறு நாங்க நிறைய பொங்குவோம்யா. அம்மா பசிக்குதேண்ணா கொஞ்சோல் அள்ளி அப்படி எறிகிறது. உங்க வீட்டுல பாப்பா ஒன்னும் குளிப்பாட்டுறது யாரு? என்னம்மா தொண்டையில் கிச்சுக்கிச்சா? நீங்க டாக்டர் தானே? இங்க இருக்கிறதுல யாருமா டாக்டர்? இவர் தானே? இல்லை தம்பி, ஒண்ணும் இல்ல. இவங்க டாக்டர்மா, உனக்கு தெரியாது. ஒண்ணும் இல்ல. கேள. டாக்டர் படிக்க போனேன். சரி, எனக்கு ஒண்ணும் ஆகல வாங்க. யோ, தப்பான வைத்தியத்தை சொல்லிவிடாயா. எனக்கு ஒன்றும் ஆகலைங்க. வாயா அப்பா வாடப்படம். நீ யாரையாவது பேசிருக்கியா இது வரைக்கும்? சரி, உனக்கு வாங்க பொங்கல்ல பேசுவேன். ஆனா வாட ஏன் வாடப்படம் பேசக்கூடாதா? எல்லாம் கெட்ட பழக்கம். ஆனா வாங்க போங்க மட்டும் கெட்ட பழக்கம். வாங்க போங்க தான் நல்ல பழக்கம். வாடப்படலாம் கெட்ட பழக்கம். பாப்பா கை தட்டுங்க. ரொம்ப அழகா பேசுறீங்க. உங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுக்க வேண்டிய நேரம் நெருங்கி விட்டது. நம்ம என்ன பண்ணணும்? கிஃப்ட் பாக்ஸ் கிட்ட போமா? வாங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.